வெல்கம் டு பட்டன் செட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கஸ்டமர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் என்கிட்ட கேட்கக்கூடிய மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான ரெகுலரான கொஸ்டின்ஸ் என்னென்னா, ஒயர் எங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, ஒயர் கஹான் சே மிலா, இந்த கொஸ்டின்ஸ் தான் என்னுடைய கமெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் இருக்கும். இதோட செகண்ட் கொஸ்டினாக ஸ்ப்ரே, எந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கும். நான் நிறையா கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறது என்னென்னா, நான் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரே. இது வந்து ஃபால்கான்கிற பிராண்டு யூஸ் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபால்கான் நிறையா ஸ்ப்ரேவும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இன் மார்க்கெட்டில். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே வந்து ஃபால்கான் 530 கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரே. ஓகே, இப்போது நம்ம இந்த ஒயரை எங்கேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. மோஸ்ட்லி 2 விதமாக நான் வந்து ஒயரை வந்து சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹீட் சிரிங் ஸ்லீவு, டயா வந்து 3mm. டேமேஜான கேபிளில் இந்த ஹீட் சிரிங் ஸ்லீவை வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே ஹாட் ஏர் கொடுத்து நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்துட்டு எம்ஐ, ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி டிவைசஸில் இருக்கக்கூடிய மெயின் கேபிள், அதாவது 3.5mm ஜாக்கோடைய மெயின் கேபிளை வந்து நான் இதோடைய சப் கேபிளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் எம்ஐ, ரெட்மி, ரியல்மி சூஸ் பண்ணுறேன்னா, இந்த டிவைஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3.5mm ஜாக்கில் 5 கோர் கேபிள் வந்து இருக்கும். ரியல்மியில் 5 கோர்லேருந்து மேக்ஸிமம் 8 கோர் வரைக்கும் இருக்கும். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரியல்மியோடைய கேபிள், ரியல்மி வயர்லெஸ் 2 கஸ்டமர் எனக்கு வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேபிளில் ஒரு கேபிள் பார்க்க நல்லா இருக்குது, இன்னொரு கேபிள் டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு. இப்போது நமக்கு இந்த நெக் பேண்டில் இருக்கக்கூடிய 2 கேபிளுமே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட 2 கேபிள்லேயுமே இந்த ஹீட் சிரிங் ஸ்லீவை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம ஹாட் ஏரை ப்ளோ பண்ணி கேபிள் மாதிரி யூஸ் பண்ணலாம். நார்மலாக இருக்கக்கூடிய கேபிளை விட 2 மடங்கு இதில் வந்து ரிஜிடிட்டி நல்லாயிருக்கும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, ஒயர் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடு ப்ளூ கலர் கேபிள் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு சைடு இந்த கிரே கலர் கேபிள் யூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த ப்ளூ கலர் கேபிளை ஸ்க்ராப் பண்ணிட்டேன்னா, அது ரொம்ப டேமேஜாக இருக்குது. இந்த கிரே கலர் கேபிள் ஆல்ரெடி இன்னொரு ஹெட்செட்லேருந்து நான் வந்து ஸ்க்ராப்பாக எடுத்து வச்சுருந்தது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஜாயின்ட்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இல்லை, எனக்கு வேறு கேபிளே இல்லைங்கிற பட்சத்துலையுமே நம்ம இந்த வந்து ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி டிவைஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேபிளை வந்துட்டு கன்சியூம் பண்ணுறது. எம்ஐ, ரெட்மி, ரியல்மி, சோனி இந்த மாதிரி வயர்டு 3.5mm ஜாக் கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள 5 கோர் கேபிள் இருக்கும். இந்த கேபிளை நம்ம வந்துட்டு இதில் செகண்டரி கேபிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700லேருந்து 800 வரைக்கும் இருக்கும். இதை எங்கேருந்து நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழைய ஓல்டு ஸ்க்ராப் ஷாப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் நம்ம வந்து அதை எடுத்து கன்சியூம் பண்ணி எடுத்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்குவோம். 5 கோர் கேபிளுக்கே இவ்வளோ கஷ்டம்னா, 8 கோர் கேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 8 கோரில் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து ஏஎன்சி லைனுக்கும், 3 சென்சார் லைனு, 2 ஸ்பீக்கர் லைனுக்கு. இந்த 8 கோர் கேபிள்லாம் ரியல்மியோடைய வயர்லெஸ் 2 பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, கேபிள் 3.5mm ஜாக் கேபிள். அதுலேயும் சில டைம் நோக்கியா ஓல்டு 90s காலகட்டத்தில் வந்தக்கூடிய அந்த நோக்கியா ஹெட்செட்லேயுமே, ப்ளஸ் அது இல்லாமல் சாம்சங்குடைய ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 கோர் கேபிள் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒயரை வந்து ரெடி பண்ணி கஸ்டமருக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் செட்.